ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியினுடைய தலைப்பு உன்னத அழைப்பு. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிற தேவ ஜனங்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்களாய், தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்களெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இயேசுவை அறிந்தவர்கள் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அப்படி சொல்லிக்கொள்கிறவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாய், அதற்கு ஏற்றபடி வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவ ஜனங்கள் எவர்களெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ எவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகி இருக்கிறார்களோ, பிள்ளைகள் தகப்பனுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும், தகப்பன் எதிர்பார்க்கிறபடி வாழ வேண்டும். அவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அவர் ஒரு பிள்ளைகள் தகப்பன் தாய் தகப்பமார் பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு தெளிவில் வளர்க்கிறார்கள். பிள்ளைகளை இப்படி வளர்த்து, இப்படி படிக்க வச்சு, இப்படி உருவாக்கி, இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் என்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோமோ அன்று முதற்கொண்டு கர்த்தர் அந்த மனநிலையோடு கூட நம்மை சரியான பாதையிலே நடத்த விரும்புகிறார். அப்போ அந்த அவர் நடத்துதலுக்கு அல்லது அந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய், விருப்பமாய் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே அல்லது 3 மற்றும் 4வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சரியான ஸ்கூலில் அல்லது ஒரு நல்ல ஒரு கல்வியிலே, ஒரு கோர்ஸில் இது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நன்றாக இருக்கும், இதில் படித்தா பிள்ளை ஒரு டாப் லெவலுக்கு வந்துடலாம் என்று சொல்லி ஒரு கோர்ஸில் அல்லது ஒரு எஜுகேஷன் அகாடமியில் கொண்டு அந்த பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது அவர்கள் அந்த கனத்தை உணர்ந்து, அந்த மேன்மையை உணர்ந்து, அதற்கு அவர்கள் உண்மையாய் உழைத்து அவர்களோடு அவர்கள் ஒத்து போனால்தான் அந்த பிள்ளை மேலே டாப் நல்ல நிலையில் வரும். அவ்வளவு மேன்மையான ஒரு ஸ்கூலில் அல்லது காலேஜில் படிப்பதற்கு அநேக பிள்ளைகளுக்கு கொடுப்பினை இல்லை, அவர்களுக்கு வசதி இல்லை. இவர்களுக்கு வசதி இருக்கிறது, அதற்கு ஏற்ற ஒரு உயர்ந்த ஒரு டாப் ஸ்டாண்டர்ட் காலேஜில் கொண்டு சேர்க்குறாங்க. ஆனால் அந்த காலேஜில் சேர்த்ததை, அந்த கனத்தை அந்த பிள்ளைகள் உணர்ந்து, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து அவர்கள் அதில் உண்மையாய் அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான், அவர்கள் முழு மனதோடு அதில் அவர்கள் ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு அந்த படிப்பை அவர்கள் தொடர்ந்தால்தான் அவர்கள் அதிலே ஒரு பெரிய ஸ்காலராக, வெற்றியாளராக, சாதனையாளராக வெளியே வர முடியும். அதே போல நம்மை மிகவும் எதிர்பார்த்து நம்பி நமது மேலில் உள்ள அன்பின் நிமித்தமாய் இந்த பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று பெருமை பாராட்டுகிறதிலே அர்த்தமில்லை. அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வேல்யூவை, அதை கவலையற்று இருப்போமானால், நிர்விசாரமாய் இருப்போமானால்
நாம் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருப்பார். நீங்கள் எத்தனையோ அற்புதங்களை சந்தித்திருப்பீர்கள், பெற்றிருப்பீர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து. எத்தனையோ நிற்கதியான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அதை கேட்டு உங்களுக்கு இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராததும் அறியாததுமான புக்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு எத்தனையோ செய்திருப்பார். அந்தந்த நேரத்தோடு அதுகள் மறந்து போகும். அப்போ அவைகளெல்லாம் நினைத்து பார்த்து இவைகளினாலே இந்த ரட்சிப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அது உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு அதிசயமும் கர்த்தர் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி செய்கிற எல்லா காரியங்களும் நீ என்னுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அப்படி உறுதிப்படுத்துகிற இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தோமானால் நான் எப்படி தப்பித்துக் கொள்வோம், தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே, இந்த உலகத்திலே நம்ம உயிரோடு இருக்கிற காலத்திலே தேவைகள் நிறைய இருக்கிறது. பணம் தேவைப்படுகிறது. பலவிதமான சூழ்நிலைகளில் நம்ம வாழுகிறோம். நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம செய்து ஆக வேண்டியது இருக்கிறது. அதில் சில சிக்கல்களில் மாட்டுகிறோம், வேதனைகளில் மாட்டுகிறோம், சில பேர் கடன்களில் மாட்டுகிறார்கள். சிக்கல்கள், தேவைகள் இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, வேலை வாய்ப்புகள், இப்படி நிறைய பிள்ளைகளை படிக்க நிறைய இந்த உலக பாரங்கள், உலகத்தில் நிறைய காரியங்களை நம்ம செய்து ஆக வேண்டியது இருக்கிறது. இந்த காரியங்களிலே வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை சரியாய் நடத்துகிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பெருமூச்சை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து ஒவ்வொரு நெருக்கத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை ஒரு சரியான ஒரு முன்னேற்றமான பாதையிலே நம்முடைய பிள்ளைகளை நடத்தவும், நம்மை நடத்தவும், நம்ம குடும்பத்தை நடத்தவும், நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து அநேக காரியங்களை சாட்சியாய் நீங்கள் சொல்ல முடியும். எத்தனை காலங்கள், ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் உள்ள எத்தனை வருஷங்கள், இதிலே ஆண்டவர் செய்த நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், கர்த்தருடைய கரம் ஏற்ற வேளையிலே நமக்கு நேராய் நீட்டப்பட்டு நம்மை கைதூக்கி எடுத்த சந்தர்ப்பங்கள் எத்தனை, நம்முடைய கண்ணீரை துடைத்த நேரங்கள் எத்தனை, மார்போடு அணைத்து நம்மை ஆறுதல் படுத்தின நேரங்கள் எத்தனை, பலத்த செய்கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த செய்கைகள், எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத பலத்த செய்கைகளை நான் உங்களுக்கு செய்வேன், அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அதே போல உலகத்திலே மற்ற ஜனங்களெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கலை. அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு தேவன் இருக்கிறார் என்று. தேவன் என்றால், தெய்வம் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், நம்ம போய் தான் பார்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய அனுபவம். தேவன் கிரியை செய்து அவர்கள் காணவில்லை. நாம் தேவனுடைய கிரியைகளை கண்டிருக்கிறோம். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்தாவின் வரங்களினாலும் நான் இருக்கிறேன், ஐ ஆம் எக்ஸிஸ்டிங் என்று சொல்லி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, தேவனுடைய வல்லமை உள்ள தெய்வம், ஜீவிக்கிற தேவன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாய், அதை நமக்கு உறுதியாக்கும்படியாக இவ்விதமான காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது நான் இருக்கிறேன் 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 என்பதை உறுதிப்படுத்து. நீ என்னுடைய பிள்ளைதான், நீ என்னுடைய பிள்ளைதான் என்று சொல்லி அந்த ரட்சிப்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். ரட்சிப்பு என்ன? தேவனற்றவர்களாய் ஒரு அனாதைகளைப் போல இருந்த ஒருவன் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படுவதுதான் ரட்சிப்பு. அவரை விசுவசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதையார் பிள்ளைகள் சுதந்திரவாளியாய் நம்மை தெரிந்து கொண்டார். இதுதான் ரட்சிப்பு. தேவன் நம்மை வளர்க்கிறார், உருவாக்குறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு இணங்க வேண்டும். அதுதான் முக்கியம். முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது.
இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்கள் என்று சொல்லப்படும். கவலையற்றவர்களாயிரு. கவலைன்னா நிர்விசாரம். அந்த அந்த வெயிட் நமக்கு தெரியணும். அந்த வெயிட் நமக்கு தெரியணும். எவ்வளவு நம்மை கனப்படுத்தி ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிதான ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பின் மார்க்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். இதில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் முன்னிலே நடந்து செல்லுகிறார், நம்மை நடத்தி கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசமாக இருக்கிறார். இதெல்லாம் இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியணும். அதை அசால்ட்டாக விட்டுட்டு உலக காரியங்களில் முழுவதும் நம்ம கவனத்தை செலுத்தி அந்த தெய்வீக காரியங்கள், இந்த டிவைன் திங்ஸை அப்படியே மறந்து வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே அநேகரை குறித்து நாம் சொல்லும் பொழுது, அவர் ரட்சிக்கப்படவில்லை, கணவர் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்படவில்லை, அவங்களாம் ரட்சிக்கப்படலை, இவங்களாம் ரட்சிக்கப்படலை, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆனாலும் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கர்த்தர் காண்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார், வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்களை, உலகத்தின் ஜனங்களை பார்க்கிலும் நம்மை அதிக அக்கறையோடு கரிசனையோடு அவருடைய கண்கள், பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய கண்கள் நம்மை கண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வையிலே நம்ம இருக்கிறோம். ஒரு செகண்ட் கூட அவருக்கு மறைவாக நம்ம ஒளிந்து கொள்ள முடியாது. நம்மை பார்க்கிறார். நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பேசுகிற பேச்சு, சிந்தனைகள் எல்லாவற்றையும் பார்க்க. ஆகையினாலே அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டு இந்த ரட்சிப்பை, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இராதபடி அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து, அதை கனப்படுத்தி, அதை காத்து கொண்டு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் அபிஷேகம், அந்த ரட்சிப்பின் கிருபை, அதை நாம் காத்து கொண்டு அதற்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது அவருடைய பரிபூரண ஆசீர்வாதம், இந்த புதிய உடன்படிக்கையினுடைய பூரண ஆசீர்வாதங்களை நாம் இந்த உலகத்திலும் பெற்றுக்கொள்வோம். மறுமையில் நம்முடைய நித்திய ஜீவன் வரைக்கும் அது நம்மை அழைத்து செல்கிறதாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் இந்த ரட்சிப்பு. ஒரு நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்தார் ஆண்டவர். வெளியில் சுதந்திரமான ஒரு ஜனங்களாக அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அதே தான் நமக்கும் செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை. ஒரு நாளிலே நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நாங்கள் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி அவர்கள் வாயினாலே அறிக்கையிட்டார்கள். அடிமைத்தனத்தை குறித்த அந்த பட்ட பாடுகளும், அன்றைக்கு விட்ட கண்ணீரும் பெருமூச்சுக்கள் எல்லாம் மறந்துட்டு அவர்கள் உபத்திரவப்படுத்தினார்கள், இவர்களை நெருக்கினார்கள், கொடூரமாய் நடப்பித்தார்கள். அதெல்லாம் மறந்து போச்சு. சின்ன இடைஞ்சல்கள், சோதனைகள் வரும்பொழுது, தேவைகள் வரும்பொழுது உடனே நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னத்தை கண்டோ, நாங்கள் அன்னைக்கு நல்லா இருந்திருப்போமே என்கிற மனநிலையிலே நமக்கு சில வேளைகளிலே நம்ம வாயை திறந்து சொல்லாவிட்டாலும் மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கடந்த காலத்தை, எகிப்தை நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த எண்ணத்துக்கு, அந்த இடத்துக்கு அந்த நம்ம மனசு போகக்கூடாது. ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தின் பாவங்களிலிருந்து, உலக கட்டுக்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அதிலிருந்து பிரித்து எடுத்து, உலகத்தின் ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்து எடுத்து அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய புத்திரர்களாய், அவருடைய ஜனங்களாய் நம்மை பிரித்து எடுத்து அவருடைய மந்தையிலே நம்மை சேர்த்திருக்கிறார். இங்கே இருந்துக்கிட்டு நம்ம பழைய காலத்தை பற்றி பேசக்கூடாது. கர்த்தர் மிகவும் வேதனைப்படுவார். சொந்த இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய ஜீவனை கொடுத்து, குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் கொடுத்து, கிரயம் கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் வாங்கி இருக்கிறார்.
அந்த வேல்யூவை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இறங்கினபடினால், கிரியை செய்தபடினால்தான் நாம் இந்த விடுதலையை பெற்றோம், விடுதலையை பெற்றிருக்கிறோம். அதை முதலாவது உணர வேண்டும். அடுத்தபடியாய் 18வது வசனத்திலே பார்க்கிறோம், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒரு ப்ராசஸ் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது விடுதலையாக்கப்பட்டோம், திரும்ப பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ளாய் வந்தோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தந்தருளுவேன் என்று வாக்கு பண்ணினபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தும்படியாய், நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பனாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை சரியான பாதையிலே, ரட்சிப்பின் பாதையிலே நம்மை ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு, அந்த பாதையிலே நடப்பதற்கு நம்மை பழக்குவிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், நடத்துகிறார். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையில், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல, கண்ணாடியிலே நம்ம முகத்தை பார்க்கிறது போல கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அதே சாயலாக நம்ம மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுது. அப்போ அந்த சாயலுக்கும் நமக்கும் ஒருவேளை இப்போ சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நோக்கி, அதை போல நம்மை மாற்றுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய், டே பை டே, டே பை டே, டே பை டே நம்மை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே, மறுரூபப்படுத்தி கொண்டே, கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் எந்த அளவிற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த அளவிற்கு இணங்குகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த காரியம் நடக்கும். ஒரு பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம். அவருடைய மகிமைக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்தும்படியாக மகிமையின் மேல் மகிமை, அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். ஒரு நாளிலே அந்த பூரண மகிமையான ஒரு சாயல் நமக்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்கிறார். ஒருவேளை அந்த நாட்களுக்கு முன்பாகவே அவருடைய வருகை வருமானால் நம்மை அந்த நாளிலே ஒரு விசேஷ அபிஷேகத்தை கொடுத்து என்னை பூரணப்படுத்தி, நம்மை பூரணப்படுத்தி அவரோடு இணைத்துக் கொள்கிறார். அந்த அவருடைய சாயலான அந்த பூரண மகிமையை அடையாதபடி அவரோடு நாம் சேர முடியாது. மத்திய ஆகாயத்திலே அந்த இரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதற்கு தகுதி, எப்படிப்பட்ட தகுதி வேண்டுமோ அந்த தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றுவதற்காய், மறுரூபப்படுத்துவதற்காய், நம்மை மறுரூபப்படுத்துவதற்காய் மகிமையின் மேல் மகிமையை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியினால் நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு நாம் எந்த அளவிற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த கிரியைகள் நமக்குள்ளே நடக்கும், பூரணப்பட முடியும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயபக்தியோடு அதற்குரிய கனத்தை, இந்த அழைப்புக்குரிய கனத்தை கொடுத்து தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தி, தாழ்மை பிரதானமான காரியம். எதிர்த்து நிற்கிற மனநிலைகள், குணாதிசயங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அப்படி இருக்குமானால் அவர் நம்மை உருவாக்க முடியாது. குயவன் கையிலே களிமண்ணை போல நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அவர் நம்மை பூரணத்தை நோக்கி நடத்தி செல்ல முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய, நீங்களே அந்த ஆலயம்.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவருடைய தேவாலயத்திலே அவருடைய மகிமையினாலே அந்த ஆலயம் நிரப்பப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம், சாலமோன் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது. அதே போலத்தான் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் இது காணப்படுகிறதுனாலே நாம் தேவனுக்கு பயந்து எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அசுத்தமான இடத்திலே தேவன் வாசமாய் இருக்க மாட்டார். தீட்டானது உள்ள வந்தால் தேவன் வெளியே போயிடுவார். தீட்டானவைகள் அங்கே காணப்படக்கூடாது, அசுத்தங்கள் காணப்படக்கூடாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தர் 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 என்று அவருடைய தூதர்களும் செராபீன்களும் கேருபீன்களும் அவரை 24 மணி நேரமும் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த துதியின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன். அசுத்தத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அநீதியை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி இந்த பூமியின் மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினாலே இப்படி ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்மை வாசம் பண்ணுகிறார், நம்மை கவனிக்கிறார், வாட்ச் பண்ணுகிறார். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பாய் அவ்வப்போது உணர்த்துகிறார். சரியான பாதையை நோக்கி செல்லும்படியாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே பரிசுத்தர் அந்த ஆலயம் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆலயத்தை நாம் கெடுக்கக்கூடாது. அநேக காரியங்களினாலே அந்த ஆலயம் கெட்டு போகும். கெட்டு போகும் பொழுது அவருடைய பிரசன்னம் அந்த இடத்திலிருந்து விலகிரும். ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்மை அவரை போல மாற்றும்படியாய் அவர் பிரயாசப்படுத்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை அதான். அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை சுத்திகரித்து 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 நாம் பரிசுத்தமாக்கப்பட மகிமையின் மேல் மகிமை அடைய அடைய அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட வேண்டும். அவர் தான் ஆளணும், நம்ம அதற்கு கீழே இருக்கணும். அவரை முன்னிலைப்படுத்தி பிரதானப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்மை அடிமையை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால் அவர் விரைவாக இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற இந்த ப்ராசஸ் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். பூரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி வரும்பொழுது இப்படி பூரணப்பட்டவர்களைத்தான் அவர் தன்னோடு சேர்த்து கொள்வார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. அப்போ கிறிஸ்துவினுடைய வசனத்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை பார்க்கிறோம் வேதத்திலே. அவருடைய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் பிறப்பிக்கப்பட்ட நம்மை பிறப்பித்த அந்த வசனம் நமக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
சத்தியம் என்பது உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுவே வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்திய ஆவி, அவருக்கு பேரே சத்திய ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அவருடைய வசனங்களை அவர் நினைப்பூட்டுவார். சகல வார்த்தைகளையும் உபதேசங்களையும் அவர் நினைப்பூட்டுவார் ஒவ்வொரு நேரத்திலும். அப்பொழுதுதான் நம்ம சரியான ஒரு பாதையிலே நடக்க முடியும். தப்பு சரி, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது வேண்டாம் என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தமாய் அவர் அவ்வப்போது அதை நமக்கு நினைப்பூட்டுவார். அப்போ வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக என்றால் முழுமையாய் நம்மை நிரப்பி இருப்பதாக இந்த வசனம். சகல ஞானத்தோடும், அந்த வசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது, அந்த வசனத்திற்குள்ளே மறைந்திருக்கிற சத்தியம் என்ன என்பது நமக்கு விளங்க வேண்டும். வசனத்தை சில பேர் மனப்பாடமாக சொல்லுவாங்க, ஆனால் அந்த வசனம் எதை போதிக்கிறது என்று அவர்களுக்கு விளங்காது. அந்த வசனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பேலன்ஸ் செய்யவும் செய்யாது. அந்த வசனத்தின்படி அவர்கள் வாழ்க்கை இருக்காது. அப்போ வசனத்தின்படி எப்பொழுது வாழ்க்கை இருக்குமானால் அந்த ஞானத்தோடு அந்த வார்த்தை, அந்த வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுதுதான் அதன்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த வசனத்திற்கு பயந்து வாழ்கிறோம், இந்த கற்பனைகளுக்கு பயந்து வாழ்கிறோம். அப்பந்தான் நம்ம ஒரு சரியான பரிசுத்தமான ஒரு பாதையிலே நம்ம சென்று கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் இந்த உலகத்தால் கரைபடாதபடி, ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்திருந்தாலும் அடுத்த நிமிடம் அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்று மறுபடி நம்மை சரி பண்ணி கொள்ள முடியும். கீழே விழுந்தால் எழுந்திருப்பது போல மறுபடி நாம் காலூன்றி எழும்பி நின்று பழையபடி அவருடைய விசுவாச ஜீவியத்திலே நாம் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல் சொன்னேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும், தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருப்பது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய மகிமையிலே நாம் பங்கு பெறுவதற்கும் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த அந்த அழைப்பிற்கு பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல நான் புத்தி சொன்னேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்படும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தை நாம் பெறுவோம். அவருடைய வருகையின் நாளிலே அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அந்த உன்னதமான மகிமையான ஒரு அழைப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் கவனத்தோடும் கருத்தோடும் அதை கனப்படுத்தி, அந்த ரட்சிப்பை கனப்படுத்தி, அந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இராதபடி அதற்கு உண்மையுள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நம்ம நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்போமாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இதுவரையில் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இதுவரையிலே கரம்பற்றி நடத்தின தேவன், தெரிந்து கொண்ட தேவன், அழைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரம் குற்றமில்லாததாய் இருக்கும்படியாக உடைய பிள்ளைகளை நீர் காத்து கொள்வீராக. அறிந்தோ அறியாமலோ உடைய சத்தியத்தை விட்டு விலகாதபடி, உடைய அழைப்பை விட்டு விலகாதபடி உமக்கு உண்மையாய் நடக்கவும், மகிமை மேல் மகிமையடையவும், உடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்திலே அவர்கள் பங்கு பெறவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.